நடமாடும் தெய்வமாய் விளங்கி நானிலத்தில் உள்ளவர்களை எல்லாம் நல்வழிப்படுத்திய காஞ்சி பெரியவரின் மகிமை குறித்து மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் நிறுவனர் நெல்லை பாலு அவர்கள் தொகுத்து வழங்கும் ஸ்ரீ மகா பெரியவா மகிமை சிறப்பு தொகுப்பு. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். மகா பெரிவா என்கிற ஒரு மிகப்பெரிய ஞான விழுதை பற்றி, மகாபரிவா என்கிற ஒரு அற்புதமான சர்வேஸ்வரனை பற்றி பல்வேறு நபர்கள் காஞ்சிபுரத்திற்கு சென்று மகாபரிவாளை தரிசித்து அவர்களாலே பெரியவா சொன்ன செய்திகளை வாங்கி கொண்டு, பெரியவா சொன்ன அறிவுரைகளை வாங்கி கொண்டு ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தோடு திரும்பியவர்கள் ஏராளம். துக்கத்தோடு போகிறவர்கள் வெளியே வருகிற பொழுது தன்னுடைய பாரமெல்லாம் குறைந்து விட்டதாக நினைத்து வெளியே வந்தவர்கள் ஏராளம். நிறைய பேர்கள் மகாபரிவாளை தரிசித்து விட்டு, நாம் அன்றைக்கு மகாபரிவாளை தரிசித்தேன், எனக்கு இதையெல்லாம் எனக்கு வாழ்க்கையிலே கிடைத்தது, வாழ்க்கையை ஒளிமயமானது என்று சொன்னவர்கள் ஏராளம். மகாபரிவாளை சந்தித்தேன், என்னுடைய துக்கத்தை எல்லாம் கொட்டினேன், இன்றைக்கு இந்த வாழ்வு இன்றைக்கு வளமானதாக இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னவர்களும் இன்றைக்கு ஏராளம். மகாபரிவா இருந்த அந்த நூற்றாண்டிலே வாழ்ந்தாலும் நான் பரிவாளை இதுவரை தரிசனம் செய்யவில்லையே, அந்த மகானை பார்க்கவில்லையே, பத்திரிகையின் வாயிலாக அவரை பற்றி படிக்கிற செய்தியெல்லாம் பார்த்துவிட்டு இந்த நூற்றாண்டில் இருந்த பெரிவாளை பார்க்க முடியவில்லையே என்று இயங்கிக் கொண்டிருக்கிறவர்களும் இன்றைக்கும் ஏராளம். மகாத்மா காந்தி மகாபரிவாளை தரிசித்து விட்டு ராஜாஜியோடு போன பொழுது பெரிவாளத்தில் பேசிக்கொண்டே இருக்கிறார். 6 மணிக்கெல்லாம் மகாத்மா காந்திக்கு சாப்பிட வேண்டும், ஆனால் அதையும் தாண்டி 6, 7 என்று தாங்கி கொண்ட பொழுது ராஜாஜி சமிக்கை செய்கிறார். மகாத்மா காந்தியை பற்றி கடிகாரத்தை காட்டி 6 மணி ஆகிவிட்டது என்று சொன்னபோது அதையும் தாண்டி பேசி காந்தி வெளியே வந்த பொழுது மகாத்மாவிடத்திலே ராஜாஜி சொன்னார், 6 மணி ஆகிவிட்டது என்று சொன்னேனே, சாப்பாட்டு நேரம், உங்களால் நீங்கள் சாப்பிடாமல் இருந்து விட்டீர்களே என்று சொன்னபொழுது, நான் சாப்பிடவில்லை என்று யார் சொன்னது, பெரிவாளோட நிறைய சம்பாஷணை பேசிக்கொண்டே இருந்ததே, நான் சாப்பிட்டதற்கு அதைவிட தாண்டி சாப்பிட்டதற்கு சமம் என்று மகாத்மா காந்தி சொன்னதாக தகவல் உண்டு. பால் பிரண்டன் என்கிற வெளிநாட்டு அறிஞர் மகாபரிவாளை தரிசித்து விட்டு, நான் பார்த்த ஞானிகளிலே உலகத்திலே ஒரு அற்புதமான ஞானியை பார்த்தேன் என்று பெரியவாளிடத்திலே நிறைய கேள்விகள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பெரியவா ஒரு அற்புதமான பதிலை சொல்லி, இப்படிப்பட்ட சன்னியாசியை நான் வாழ்க்கையிலே சந்தித்ததில்லை என்று பால் பிரண்டன் வியந்து, பால் பிரண்டன் தன் மகாபரிவாளை சந்தித்தாலும், பெரியவா நீ என்னை மட்டும் பார்த்தது போராது, திருவண்ணாமலை சென்று ரமணரையும் பார்த்துவிட்டு போ என்று பெரியவா சொன்ன செய்தி உண்டு. அதே போல விசிறி சாமியார் என்கிற அந்த விசிறி சாமியார் மகாபரிவாளை தரிசிக்க வந்த பொழுது அவருடைய அன்பர் கூட ஒருவர் வருகிறார். வந்து விசிறி சாமியார் வந்த பொழுது மகாபரிவா மௌன விரதம் மேற்கொள்கிறார். இங்கிருந்து விசிறி சாமியார் அமர்ந்திருக்கிறார், மகாபரிவாளும் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் 2 பேருமே முகத்தை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். வெளியே வந்த அவருடைய கூட வந்த அன்பர் கேட்டார், சாமி நீங்கள் ஒன்றுமே பேசணும்னு நினச்சி வந்தீங்க, ஆனால் ஒன்றுமே பேசலையே சாமி, எதுக்கு சாமி வந்தீங்கன்னு கேட்ட பொழுது, நாங்கள் பேசவில்லை என்று யார் சொன்னது என்று அந்த விசிறி சாமியார் அந்த வந்த அன்பரிடத்திலே சொன்னார். மௌனமாக இவர் கேள்வி கேட்க அவர் பதில் சொன்ன அந்த சம்பாஷணைகள், இது மாதிரி பெரியவா வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் ஏராளம் உண்டு. பெரியவாளை சந்தித்தவர்கள், சந்தித்து தன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் சொல்லி அதற்கு விடை பெற்றவர்கள் ஏராளம். குமரி அணிந்தன் சந்தித்து அவர் பேசாத பொழுது, தொண்டையிலே ஆபரேஷன் ஆன பொழுது, பெரிவாளை சந்தித்த பொழுது அவர் ஒரு தாமரை மலரை எடுத்து, உனக்கு பேச்சு வரவில்லையா என்று சொல்லி ஒவ்வொரு இதழாக பிரித்து மையப்பகுதியை கொடுத்து குமரி இடத்திலே கொடுத்த பொழுது தொண்டையிலே எது அடைக்கப்பட்டிருந்ததோ அவர் ஒன்றாக பிரிக்க அந்த அடைப்பு நீங்க பெற்று குமரி அணிந்தன் உடனே நேரடியாக பேசியதாக அவரே காஞ்சி மடத்திலே நடந்த நிகழ்விலே பேசியிருக்கிறார். இது மாதிரி நிறைய பேர்கள், நிறைய வித்வான்கள், தமிழறிஞர்கள், தமிழ் சார்ந்த விளக்கங்களை எல்லாம் கிவாஜா போன்றவர்கள், தமிழ் தாத்தா உவேசா போன்றவர்கள் எல்லாம் பெரிவாளத்திலே போய் தமிழ் சார்ந்த விளக்கங்களுக்கெல்லாம் நிறைய பதில்களை பெற்ற சம்பவங்களை எல்லாம் நினைத்து பார்க்கிறது. பெரியவா என்கிற பேர் அமுதத்தை, அந்த ஞானியை நாம் தினந்தோறும் வழிபட்டு வாழ்க்கையிலே பெரிய மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் உயர்வையும் நாம் அடைவோமாக. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர.
எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். ராம் ராம்.